இப்ப தொடர்ந்து இளைய தலைமுறையினர் தமிழ் பேசுவதற்கு திருமுறைகளின் பங்கு என்ன? இப்பொழுது நாம் பார்க்கிறோம் தமிழ் பேசுவது உலகளவில் குறைந்து கொண்டே வருகிறது தமிழர்களிடையே. இப்போ திருமுறைகள்ல அதன் பங்கு என்னவா இருக்கும் தமிழ் பேச ஊக்குவிப்பதற்கு? நல்ல ஒரு கேள்வி இந்த கேள்வி. இன்னைக்கு இளைய தலைமுறை ஆங்கிலம் கலந்த தமிழ்நாட்டிலேயே பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். வெளிநாடுகளில் ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி போன்ற மொழிகளினுடைய தேவையும் வேலை வாய்ப்புக்கான ஒரு கட்டாயத்திற்கமாக அவர்கள் பல மொழிகளை கற்க வேண்டிய சூழல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ் என்பது நம்முடைய இனத்தினுடைய அடையாளம். இது மொழி மட்டுமல்ல, உணர்வினுடைய வெளிப்பாடு. எனவே தேவாரத்தை நாம் இசையோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த தேவார தமிழ் அவர்களுக்கு இயல்பாக ரத்தத்தோடு ரத்தமாக ஏற்கனவே அவங்களுடைய முன்னோர்கள் பாடிய அந்த பண்பாட்டின் அடிப்படையில் மிக எளிமையாக அவர்களுக்கு அந்த தேவார தமிழ் பழகிவிடும். எனவே அந்த தேவார தமிழை நாம் இயல் தமிழாக அல்லது பேச்சு தமிழாக தமிழை சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் இசை தமிழாக சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது மிகுந்த ஒரு ஆசையோடு அதை கத்துப்பாங்க. அதாவது நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பேசுறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஆங்கில மொழி கலந்து வந்துடும். இது இயல்பா வருகிறது. அல்லது வேற மொழியை நாம் கலந்துதான் பேசுறோம். ஆனா பாடும்போது அது வராது. அப்ப நம்ம தமிழை நாம் இசையோடு பாடும் பொழுது அதில் உள்ள தமிழ் சொற்கள், அதில் உள்ள உச்சரிப்பு, ஏன்னா தேவாரம் அதனுடைய உச்சரிப்பில் தான் வாழ்கிறது. இசையில வாழல, தாளத்துல வாழல. தேவாரம் அதனுடைய உச்சரிப்பு. ஏன்னா ஒவ்வொன்றும் மந்திர சொற்கள். அப்ப வல்லினத்தை எப்படி உச்சரிக்கணும், மெல்லினத்தை எப்படி உச்சரிக்கணும், இடையினத்தை எப்படி உச்சரிக்கணும். இப்ப தமிழ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், TAMILன்னு எழுதுறோம், அப்ப தமிழ்னு உச்சரிக்கிறோம். ஆனா நம்ம தேவாரத்துல பாத்தீங்கன்னா இந்த ழா வர மாதிரி ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடி கொடுத்திருக்காரு. ஒழுகலரி தடிகலியில் உழி உலகு பழிபெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலரை எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. அப்ப இந்த ழகர உச்சரிப்புக்கு நீங்க ழகரத்தை ஒழுங்கா உச்சரிக்கணும், ழகரத்தை ஒழுங்கா உச்சரிக்கணும்னு சொல்லி தரதை விட இந்த பாடலை சொல்லி கொடுத்துடலாம்ல. இந்த பாடல நமக்கு கிட்டத்தட்ட 32 சொற்கள்ல வருது இல்லையா ழகரம். அப்ப அவனுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது இந்த தொழிலாளி 3 வரும். ழகரம், லகரம், லகரம். தமிழ்ல மட்டும்தான் எப்படி ஒரு எழுத்தை உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்து பிறப்பியலுக்கு இலக்கணம் சொன்ன மொழி நம்முடைய மொழி. தொல்காப்பியத்துல பிறப்பியல் அப்படின்னு ஒரு அதிகாரம் உண்டு. அது ஒவ்வொரு இப்ப ழ அப்படின்னு நம்ம சொல்றோம், ல அப்படின்னு சொல்றோம், ழ அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றது அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நாக்கு நுனி நாக்கு முன் வரிசை பல்லுல உள் பக்கமா மேல தொட்டுச்சுன்னா ல, பல்லி, எலி, இந்த லா வரும். நல்லா மடக்கி ழ, இந்த 2 பக்கமும் உரசாம இருந்துச்சுன்னா சிறப்பு ழகரம். அதே மாதிரி நல்லா மடக்கி 2 பக்கம் உரசிச்சுன்னா ல, பள்ளம், பள்ளி. இப்படி நமக்கு தமிழ் எப்படி ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. இவ்வளவும் நம்ம இலக்கணமா நடத்தி அவனுக்கு புரிய வைக்கிறத விட ஒரு தமிழ் பாட்டை சொல்லி கொடுத்துருங்க. இதை நீ வேகமா சொல்லி பழகு. ஒழுகலரி தடிகலியில் உடி உலகு படிபெருகு வழியனடைய முழுதுடலில் எழுமையிற்கு தழுவு மொழி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுகுமல்ல மடியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதலேறி எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. அப்ப இவனுக்கு அது பாராயண முறையில படிக்கிற முறையில அந்த நாக்கு பயிற்சி, செந்தமிழும் பழக்கம், அது இசை பழக்கம் இருந்தா தான் அது எளிமையா வரும். திருமுறையில இருக்கக்கூடிய அந்த தமிழின் கோட்பாடுகளை மிகவும் அழகாக எடுத்து விளக்கி இருந்தீர்கள். மிகவும் நன்றி.